ஹாய் காய்ஸ் அண்ட் நிவேதா. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இப்போ நார்மலாக ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிறு பஞ்ச மூலம் அப்படிங்கிறதுனா என்னென்னா அரை இலக்கியம். அரை இலக்கியம்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்கிற ஒரு இலக்கியத்தை தான் சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம். அதாவது இப்போ நம்ம இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிற நிறைய விஷயத்த வந்து அது காமெடியா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து தற்கால இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீவக சிந்தாமணி அப்படின்னா காப்பிய இலக்கியம். ஏன்னா ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒண்ணு தான் வந்து சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி இதெல்லாமே காப்பிய இலக்கியம்ல வரும். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். சங்க காலம் அப்படின்ற ஒரு காலம் இருந்துச்சு, அதுல இயற்றப்பட்ட இலக்கியத்தை தான் சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ குறுந்தொகை வந்து சங்க இலக்கியத்துல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.